அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சாம். ஜென் லைஃப் அப்படின்ற அமைப்பின் மூலியமாக இயற்கை மருத்துவம், வாழ்வியல், அப்புறம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக வாழ்வியல் சார்ந்து நம்ம பார்க்கும்போது பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட வாழ்வின் நோக்கம் என்னென்னு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த நாள்களையும் அவங்களோட வாழ்நாளையும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் ஒரு உத்வேகத்தோடு இருக்க முடியும். அதில் இதே போன்று நிறைய மக்கள் தன்னோட வாழ்வின் நோக்கத்தை பயணிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்கள நேரடியாக சந்தித்து அவங்கள பேட்டி எடுத்து அதை கேட்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும், நிறைய நமக்கு ஐடியாஸ் வரும். ஸோ இதுக்காக இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சாதாரணமான மக்கள் நிறைய அசாதாரணமான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க இந்த உலகத்தில். அவங்க நேராக சந்தித்து அவங்களோட விஸ்டம்ஸ் எல்லாமே கேட்டு அதை நம்ம யூடியூப்பில் பதிவிடுறோம். நிச்சயமாக இது நிறைய நபருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய நபர்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. ஸோ அதனால் இந்த ஒர்க்கை நாமளே எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது போன்ற நபர்கள் உங்கள் அருகில் இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இவங்க சொல்கிற விஷயங்கள் உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா என்ன விஷயம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அது எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நல்லது, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைலில் அப்படியே இருக்கிறதுனால உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கிறதுக்கு டெய்லி நீங்கள் ஏதாவது ப்ராக்டிசஸ் ஏதாவது பண்ணுறீங்களா? நான் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயர் யோக சாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு நூல்லேருந்து ஒரு மூச்சு பயிற்சி ஒன்று சொல்லியிருக்கேன். திருமூலநாதர் சொன்னது தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லி 3வது தந்திரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அது கணக்கு இருக்கும், இவ்வளோ தூரம் மூச்சு ரேசக பூரக கும்பகம்னு. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு குரு இருந்து வித்தை சொல்லி கொடுத்தாருன்னா அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதே விஷயந்தான், ஆனால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். பிராணாயாமம் இது தான், மூச்சு உள்ளே இழுத்து தக்கி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த மூச்சு பயிற்சி முடித்த உடனேயே கூட நம்ம தியானத்தில் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருவேன். ஸோ அது என்னென்னா, இப்போது உட்காரும்பொழுது நமக்கு கொஞ்சம் உடம்பு வலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மளுடைய கவனம் போது எந்திரி அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இது ரெண்டும் எவ்வளோ நேரம் தள்ளி கொண்டு போக முடியுது, அந்த உடல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் நீட்டிச்சு ஒரே இடத்துல உட்கார முடியுது அப்படின்னும், கவனம் எவ்வளோ நேரம் ஒரு நிலைப்படுத்த முடியுது அப்படிங்கிறத கொஞ்சம் முதல்ல இருந்ததுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் நல்லா பெட்டரான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் பண்ணும் பொழுது என்ன ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால், சராசரியாக நம்ம ஒரு விளக்கு ஊற்ற வச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னாலுமே ஒரு புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்குது. என்னென்னா, என் தேவைக்காக தான் நான் ஒன்று கேட்குறேன், என் தேவைக்காக நான் கேட்கும்போதே என் புத்தி ஊர் சுற்றிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நான் வேறு எதையுமே என்னால் சாதிக்க முடியாது. அதையும் எவ்வளோ நேரம் சாமி கும்பிட்ற போகிறோம், ஒரு 30 செகண்டு, ஒரு அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லையா? ஸோ அதில் விளக்கு பற்ற வச்சு சாமி எனக்கு இதை கொண்டான்னு கேட்கறதுக்கும் போதே நமக்கு புத்தி அங்கே போகுதுன்னா நம்ம தியானத்தில் உட்காந்து சாதிக்க மாட்டோம். ஸோ அப்போ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் சரியை கிரியை யோகம் ஞானம். அப்போ சரியை கிரியிலேயே சரியில்லைன்னா யோகமும் ஞானமும் வாய்க்காது. அப்போ நான் இது ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் நான் மேலே எனக்கு இருக்கிற இடத்துல விளக்கு பற்ற வச்சு ஊதுபத்தி பற்ற வச்சு நான் சாமி கும்பிட்டுக்குவேன். காலையில் எழுந்திரிச்சேன்னா நானே வீடு கூட்டுறது உண்டு. ஒரு நாள் ஏதாவது வேலை இருந்ததுன்னா அம்மா இது பண்ணி கொடுப்பாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த வேலையை நானே செய்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த நேரத்தில் அதை பண்ணு, இதுக்கு அடுத்து இது பண்ணுன்னா நம்மளை நாமளே ஒரு பழக்கப்படுத்திக்கிறது. ஸோ இந்த பழக்கங்களோடு சேர்ந்து இருக்கும்பொழுது இதெல்லாம் தான் சரியை கிரியையோடு சேர்ந்துடும். அப்போது அந்தந்த இடத்துல கூட நம்ம கவனம் செதறாமல் அப்புறம் பார்க்கலாம் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் செய்யே அப்படிங்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கும் போது நிறைய விஷயங்களில் நம்மக்கிட்ட மாறுதல் அப்படிங்கிறது வருது. அப்போ ஒரு இடத்துல உட்காரும் பொழுது அந்த இடத்திற்கு உண்டான கவனம் மட்டும் நம்மக்கிட்ட வரும். இப்போது உடனே உட்கார்ந்தோன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன மட்டும் நிலைக்கு போயிடறோன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை. முன்னே இருந்ததுக்கு இன்றைக்கி எவ்வளவோ பரவாயில்ல. பிகாஸ் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய பழக்கம் நம்மளை ஒரு முக்கியமான இடத்துக்கு பெட்டரான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி என்னோடய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நாள் வரையும் நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களோட லைஃப் லெசன்ஸில் முக்கியமாக என்ன பார்க்குறீங்க? மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். இந்த மகிழ்ச்சிங்கிறது பார்க்கக்கூடிய பார்வை பொறுத்தது தான். அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் எதை மகிழ்ச்சின்னு இந்த இடத்துல மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நல்லதை ஏற்றுக்கலாம், நல்லா இல்லை அப்படிங்கிறத வலுக்கட்டாயப்படுத்தி நமக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத ஒன்று செய்யணும்னு முற்படும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக அந்த இடத்துல ஒரு பகுதி இழக்கிறோங்கிறது மகிழ்ச்சியை தான் இழக்கிறோம். கண்டிப்பாக. இப்போது தாய் தந்தையர் ஒன்று சொல்கிறாங்க, சரி நம்ம அப்பா அம்மா
நம்மளுடைய ஆசான், இதுக்காக நம்மளுடைய சொந்த பந்தம், ரொம்ப மதிப்பு மரியாதைக்கு உண்டவனவர்கள் அப்படிங்கும்பொழுது நமக்கு நல்லது தான் சொல்கிறாங்கும்போது சரி, அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு சுற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படியெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்மளுடைய ஒரு நிலையை நம்ம வந்து இழந்துடுறோம். இன்றைக்கி ஒரு வேலை செய்யக்கூடிய எடுத்துக்குவோமே, நம்ம ஒரு ஒழுக்கமான ஒரு நெறியில் வாழ்ந்து வளர்ந்துருப்போம். அந்த இடம் அப்படி இருக்காது. அந்த இடத்திற்கு வேறு நம்ம மாறணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே கூடு இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நம்மளை கிண்டல் கேலி பேசுகிறாங்க, அப்போ அதுக்கு எதிர்த்து நம்ம நான் இப்படி தான் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது இல்லாமல் துவண்டு போகும் பொழுது துவழுதல்ங்கிறது ஒரு மென்டல் பிளாக்கு, அவங்களுக்காக எனக்கு பிடிக்காமல் நான் என்னை வலுக்கட்டாயப்படுத்தி நான் என்னை மாற்றிக்கிறேங்கிற ஒரு மென்டல் பிளாக்கு, இந்த மாறின பிறகு திருப்பியும் பழையும் வர முடியாமல் இதுலேயும் பின்பற்ற முடியாமல் நம்ம இது இன்னொரு இப்போ இது மொத்தமாகவே அவனோட வாழ்க்கையை மகிழ்ச்சி இழந்திருப்பான். இதெல்லாமே இல்லாமல் நான் இப்படி தான், நான் இப்படி இருக்கிறதுனால உனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நீ ஏதாவது என்கிட்ட இது பேசணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ இந்த பவுண்ட்ரி வந்து நம்ம போடுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இப்படி சொல்லலாம், நம்ம ஒரு வரையறை கொடுக்கறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம், அதில் போல்டாக நிற்கணும். நமக்கு ஒரு பவுண்ட்ரி போட்டாலும் நம்ம போல்டாக நிற்கணும். அப்படின்னா என்ன, நம்ம சேஃபாக இருப்போம், நம்மளுடைய பவுண்ட்ரியில் சேஃபாக இருப்போம். இப்போ பவுண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ சுருக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்கும். அனாவசியமாக ஒருத்தர் நம்மளுடைய பவுண்ட்ரி மீறி உள்ளே வரமாட்டான். ஸோ இதில் நம்ம பாதுகாப்பாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும். இப்போ அவன் மகிழ்ச்சியாக இருப்பானே, அவன் வீட்டுக்குள்ள அவன் சந்தோஷமாக இருப்பான். அடுத்தவன் வீட்டுக்குள்ள போனால் தான் பிரச்சனை. உண்மைதான். இப்போ என்னுடைய பவுண்டரியில் நான் இருந்துட்டேன்னா பிரச்சனை இல்லை. இல்லை, நான் இது கேட்கும்போது என்னென்னா அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிலாசபிக்கலாக சொல்லுவீங்க பார்த்தேன். பட் சிம்பிளான விஷயம் இது, ப்ராக்டிக்கல். கண்டிப்பாக இது இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய ஃபிலாசபி இருந்தாலும் அங்கே போய் இது ஏறாது. ஏன்னா எங்கிட்ட இருக்க மென்டல் பிளாக், நான் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்பேன். உண்மைதான். இல்லாட்டி நான் என்ன சொல்லுவேன், எனக்கே 1008 பிக்கல் புடுங்கல் இருக்குது, நீ வேற ஏண்டாண்டு போயிடும். நான் அப்போ நான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நான் இன்னொன்று எங்கிட்ட உள்ளே வர்றதுக்கு எங்கிட்ட கேப்பே இருக்கும். இல்லைன்னா நான் என் பிரச்சனையை போய் போட்டு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இந்த மக்கள் வந்து பிரச்சனையை இது நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். பிரச்சனைன்னு யோசிச்சு பார்த்தோம்னா உண்மையிலுமே எதுவுமே பிரச்சனை இல்லை. அடுத்தவன் என்ன நினைப்பான், அடுத்தவனுக்காக நான் செய்கிறேங்கிறது தான் நம்மளுக்கு முக்கால்வாசி பிரச்சனையே வரும். இந்த பெரியவங்க, மரியாதைக்குரியவர்கள், அவர்கள் நல்லது தான் சொல்லுவாங்கங்கிற அந்த கேட்டகரி எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். அது விட்டுட்டு 99.99% அனாவசியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறனால தான் நம்மளுடைய மகிழ்ச்சி நம்மளை விட்டு போயிடுது. நமக்கு துன்பம் அப்படிங்கிறத அனுபவிக்கிறது இதனால தான். பிகாஸ் நம்மளுடைய பவுண்ட்ரி நம்ம போட்டுக்கிறது இல்லை. யார் வேணாலும் என் பவுண்ட்ரிக்குள்ளே வரலான்னு அலோவ் பண்ணுறோம். நம்ம யார் யானை நினச்சி போனோமோ அவன் வடிவேல் ஜோக்கு மாதிரி ஆகி போயிடும். அது உண்மைதான். நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிறதுக்கே நம்ம தைரியம் இல்லை சார். உண்மையாலுமே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. என்ன ஆயிடுதுன்னா, ஐயோ இப்படி சொன்னோம்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, இது நமக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுமோ, அப்படி நடக்கும். ஆனால் உன்னுடைய பவுண்ட்ரி உனக்கு ஏற்ற மாதிரிக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆளும் அமைவாங்க. கண்டிப்பாக. அந்த பொறுமை நமக்கு வேணும். இதுதான் எனக்கு எல்லாமே நினைக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதில் நம்ம நிற்கிறதுக்கு பழகணும் அப்படின்னு சொன்னாலே போதும். எவ்வளவோ நேரத்தில் நான் அதில் சாதிச்சிருக்கேன் சார். அந்த புரிதல் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மாட்டேன்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் என்ன, நம்ம பழகலை இல்லையா? நம்மளுடைய கலாச்சாரமே மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பழக்கமே படுத்தியே கொடுக்கல. சொன்னால் செய் அப்படிங்கிற மாதிரி பழக்கிட்டாங்க. இது எவ்வளோ அன்ஃபார்ச்சுனேட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் கூட நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய் நின்றுட்டோம். ஸோ அதில் நம்ம சரியாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய பாதை நம்ம கண்ணு முன்னாடி ஓப்பனாக தெரியும். ஈஸியாக பயணிச்சுட்டு போயிடலாம் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் அடுத்து செய்ய நினைக்கிற விஷயங்கள் என்ன பிரதர்? முதல்ல நான் வந்து என்ன ஒரு ஸ்டாண்டில் கொண்டு நிறுத்திக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பா அம்மா இருக்காங்க. இன்றைக்கி நான் ஒரு பையன்தான். பெரிய எனக்கு ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பெற்றோரும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பெரிய எந்த விதமான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இல்லை. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அவங்க அப்பா அம்மாவும் அப்படி தான் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வெளி ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போகணும், அவங்க ஒன்றும் பெரிய 5 ஸ்டார் உள்ள தங்கணும்லாம் கேட்கல. வெளியூரில் இருக்க ஒரு சிதம்பரம் போகணும், இப்போ தான் மேட்ரு, பெருசாக ஒன்றும் இல்லை. இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இன்றைக்கி இப்படியே வண்டி ஓடும். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த செகண்ட் தாட் வரக்கூடாது. நம்ம இதுக்கு போகிறோம், இந்த எப்படி எந்த காசு பணம் செலவு பண்ணணும், எவ்வளோ காசு பணம் இருக்கும், இங்கே போனோம்னா நம்மளுடைய பொழப்பு பாதிக்குமா, இந்த யோசனை இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வழி பண்ணிக்கணும். அதுதான் என்னுடைய பேசிக்கான ஒரு இது.
அப்புறம் இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு க்ரோ பண்ணணும், இன்னும் கூட ஒரு பண வரவுங்கிறது கொஞ்சம் பெரிய ஒரு பண வரவு வரணும், ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு முதல்ல இருந்து ஒரு விருப்பம் இருக்குது. சைவ பாட பள்ளி ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே இல்லாததே கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லா விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது. அது ஸோ அன்ஃபார்ச்சுனேட், அது வந்து ஏதோ சாமி பாட்டு பாடுற மாதிரி இன்றைக்கி ஆக்கிட்டாங்க அதை. ஸோ பிறப்பு ஏன் பிறப்பு எடுத்ததுலேருந்து வாழ்க்கை எப்படி வாழுது, உடலினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, உடல் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, தூள தேகமானாலும் சரி, சூக்கும தேகமானாலும் சரி, இந்த பஞ்சபூத இயக்கத்தோடு சேர்ந்து எப்படி இருக்குது, உலக இயக்கம் எப்படி, எல்லாமே இருக்குது. கண் தெரிந்தது கண்ணுக்கு தெரியாததுலேருந்து எல்லாமே இருக்குது. அப்போ இதை சொல்லித்தர்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடப்பள்ளி ஒன்று தொடங்கணும் அப்படிங்கிறது. இது வந்து கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை. இப்போ நான் கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடும் கொடுக்கணும், பெட்டரை இன்னும் அதிகமாக கொண்டு போகணுங்கிறது. பட் அதுக்கு பெரிய பொருள் செலவும் ஒரு ஆட்சி அதிகார பலம் அப்படிங்கிறது வந்து, எனக்கு ஆட்சி அதிகார பலம் வேண்டாம், சப்போர்ட்டுக்கு இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு விருப்பம். இவ்வளோ தூரம் நடக்குங்கிறது எனக்கு தெரியல. நான் நடக்குமா நடக்காதாங்கிற டவுட்டெல்லாம் அந்த பக்கமே நான் போடல. நடக்கும். திருவருள் விருப்பப்படும் போது அது நடக்குங்கிறது என்னுடைய நான் நடக்கணும்னு விருப்பப்பட்டேன், நடக்கும். எனக்கு ஒரு பிளான் இருந்தது என்னென்னா, ஒரு காமனான ஒரு மெடிடேஷன் பிளேசஸ் வந்து இருக்கணும், எல்லா பீப்புளும் வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படின்றது. இப்போ வேணா கோயில் தாண்டி, கோயில் வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறக்கூடிய இடமாக சில இடம் இல்லை. மெடிடேஷன் சென்டர் போனாலும் என்னென்னா, ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க மட்டும் அந்த மெடிடேஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் இங்கே வந்து ஒரு காமனான ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்கணும், யார் வேணால் அவங்கவுங்க மெடிடேஷன் வந்து பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதை நான் உருவாக்கும் போது உங்களுக்கான இடம் அங்கே ரொம்ப கண்டிப்பாக அங்கே இருக்கும். நான் இப்போ அந்த சைவ பாடப்பள்ளிங்கும் போது, இப்போ நான் தமிழ் படிக்கிறேன், தமிழ்னா அந்த நூட்கள் தமிழில் தான் இருக்குது, நிறைய வார்த்தைகளுக்கு நமக்கு அர்த்தமே புரியாது. அப்போது எனக்கு அதில் அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, சங்கீதத்தின் மூலமாகவும் நம்மளுடைய மூன்றாவது கண் வெளிப்படை வைக்க முடியும், முக்தி பேர் போவதற்குண்டான வழி உண்டு. சொல்லப்போனால் எல்லா பாடல்களுமே அதனால தான் ஒரு ராகத்தோட கூடி எழுதியிருப்பாங்க. அப்போ இந்த பாடப்பள்ளி தொடங்கும் பொழுது 3 அதில் சொல்லித்தரணும். ஒன்று தமிழ் கற்றுத்தரணும், இன்னொன்று சங்கீதம் கற்றுத்தரணும், இன்னொன்று சைவ பாடம் கற்றுத்தரணும். இப்போ இது சைவம்னு சொன்னால் ஒரு சமயத்திற்கு உண்டானதுன்னு கிடையாது, அது பொதுமறை, அது யார் எல்லாரும் படிக்கணும், இவங்களுக்குன்னு உண்டானது கிடையாது, இது யார் வேணாலும் படிக்கணும், எல்லாருமே படிக்கணுங்கிறது தான். இந்த 3 விஷயம் சொல்லித்தரணும். சின்ஸ் நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிறதுனால நான் இது இயற்கையாக அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் இருந்தேன். பட் ஓகே, நான் ஒரு பெரிய வீடு கட்டினேன்னா அதில் ஒரு மெடிடேஷன் ஹால் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சைவப்பாட பள்ளியிலேயே அது கொண்டு வரது ஒரு நல்லது தான். ஓகே, ஸோ உங்களால் எனக்கு ஒரு ஐடியா, அண்ட் நீங்கள் ஒரு இது சொன்னதுக்கும் நன்றி. ஏன்னா இப்போது இந்த மாதிரி கான்செப்ட் பேசுகிறதுக்கான ஒரு இடமும் அமையணும். என்னோட ஒரு ட்ரீம் சொல்லியா, கண்டிப்பாக அது மாதிரி நிறைய அதில் கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சி. அடுத்து நீங்கள் இந்த வேர்ல்டில் இது ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதை சரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்ததுண்டா? புரிதல் தான் சாம். இன்றைக்கி இருக்கிற சூழலில் புரிதல் தான். அதாவது நான் ஒன்று சொல்லுவேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அது புரிஞ்சுக்கணும். இது ஏன்னு மேட்ரு அது ஒன்றும் இல்லை. நான் ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை பற்றியும் நான் இதை தான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன் அவங்க மனசில் போயிடும். ஸோ நான் சொல்கிறது சொன்னபடியே அவங்களுக்கு போய் சேராது. இது இந்த பொறுமையை அவங்க வளர்த்திக்கிட்டாங்கனால சொன்னபடி ரிசீவ் வரும், எந்த பிரச்சனையுமே யாருக்குமே வராது. ஏன்னா நான் சொன்னபடியே புரிஞ்சுதுன்னு சொன்னால் நான் விளக்கம் சொல்லணும்னு நான் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ விளக்கம் சொல்கிறது நிற்கும்போது அதுவும் புரியலைன்னா சொல்கிறவன் டென்ஷன் ஆவான். இப்போ இங்கே ஒரு சண்டை ஆயிரும், உங்கள்கிட்ட போய் நான் பேசின பாருன்னு போவான். அப்போ இது கடைசி வரைக்கும் நான் இவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிதலே இல்லாமல் போய், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ரிசீவிங் எண்டில் வந்து அந்த ஒரு பொறுமை அப்படிங்கிறது இல்லை நீ இதை தான் இவன் இப்படி தான் இவன் இதை தான் சொல்ல போகிறான் அப்படின்னு ஒன்று மனசில் வச்சதுனால ஆல்ரெடி ஒரு பிளாக்கை போட்டு தான் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ஃபில்டர் ஆகி தான் வரும். ஒரு சிலருக்கு ஃபில்டர்லாம் கிடையாது, உள்ளே கொண்டு வந்தால் தானடா நான் ப்ராசஸிங்கே போவேன், அங்கேயே நிறுத்து, நீ இப்படி தான், நீ எவ்வளோதான், இந்த ஒரு இடத்துக்கு போய். இது மனிதனுடைய ஏற்றத்தாழ்வு வரைக்கும் எங்கெங்கெல்லாமோ போய் பிரச்சனை கொடுத்துரும். ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். இது பெருசாக ஒன்று. நம்ம வந்து தோல் நிறத்தில் வகைப்படுத்துகிறோமா, பேசுகிறக்கூடிய மொழியில் வகைப்படுத்துகிறோமா, அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற இருக்கிறதுக்கு என்ன பஞ்சமாக நம்ம ஊரில் இப்படி வகைப்படுத்துகிறோமா, சரிப்பா இருக்கிற அட்லீஸ்ட் அவன் சொல்கிறதையாவது காதில் வாங்குறியா, இல்லை. இது எல்லா வகையிலையும் இந்த வகையினர் இப்படி தான் ஒரு மென்டல் பிளாக் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பிளாக்கை நம்ம எல்லா இடத்துலையும் பொருத்திகிட்டே இருப்போம். அது இல்லைன்னா
அடுத்தவன் சொல்கிறது அப்போ தான் அடுத்தவன் சொல்கிறது நியாயமாக அநியாயமாங்கிற ஒரு தாட்டுக்கே அவன் போவான். எல்லாருமே நல்லது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் சொல்கிறது சரியாக தப்பாங்கிற ஒரு இதே இங்கே பிளாக் இல்லைன்னா தான். இவன் சொன்னால் சரிதான், இவன் சொன்னால் தப்பு தாங்கிற ஒரு 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 ப்ரீ கன்சீவ் நோஷனோடவே நம்ம எல்லாத்தையும் அணுகிறோம். அப்போ அங்கேருந்து நியாயம் வந்தாலும் அதை நம்ம அநியாயமாக தான் எடுத்துக்குவோம், இங்கேருந்து அநியாயம் வந்தாலும் அதை நம்ம நியாயமாக தான் எடுத்துக்குவோம். இதுதான் இருக்கிறதுல மோசமான ஒரு பிரச்சனை. இது ஒரு மனுஷன் சரி செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனும் நல்லா இருப்பான், அவனால் அடுத்தவனும் நல்லா இருப்பான். என்ன ஈகோ மீன் பண்ணுறீங்களா இல்லை அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திங்கிங்? பெர்ஸ்பெக்டிவ் தான் சார். உங்களுடைய ஏன் பெர்ஸ்பெக்டிவ் வந்ததுன்னா ஆப்வியஸ்லி ஈகோ தான். ஏன்னா பிறப்படுத்ததுக்கே காரணமே வந்து அகம்பாவம் அப்படின்னு சொல்லி ஆணவ மலம் தான். இந்த ஆணவம்ங்கிறது தான் பிறப்புக்கே உண்டான காரணம். அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கும் அவனுக்கும் எல்லா மனுஷங்களையும் ஒரு மாதிரி வச்சு பார்க்குறது அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய புரிதல் உங்களுடைய புரிதல் வேறு மாதிரி இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒன்று சொல்கிறேன், வேறு மாதிரி இருக்கும். சரிப்பா பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் சமமாக எல்லாம் நடந்தல விட்டுருப்பா, பரவாயில்ல. அட்லீஸ்ட் அவன் என்ன சொல்கிறான்னா அது கேள. சரி, நீ பெரிய கோடீஸ்வரன் தான், அவன் ஏழை தான், இருந்துட்டு போட்டோம். நீ வந்து நீ உச்சாணி கொம்பில் இருக்கிற அவனை உன்னை அளவுக்கு கொண்டு வந்து வச்சுக்க முடியாது, சமுதாயத்தில் உனக்கு மதிப்பு மரியாதை போயிடும்னு நினைக்கிற, சந்தோஷம் கூட, அதெல்லாம் வச்சுக்க, அப்படியே இரு, அதனால் ஒன்றும் அதில்லை. அவன் என்ன சொல்கிறான்னா அது கேள, அவ்வளோதானே சொல்லக்கூடியது. அவன் சொல்கிறத கேட்டால் நியாயம் இருக்கா? சரி, அதுக்கு செவிமட, உன்னால் என்ன உதவி செய்ய முடியுதோ அதை இதையாவது பண்ணாமல்ல. அதெல்லாமே இல்லாமல் அப்படிங்கிற இதுதான் இந்த தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம மைண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் பார்த்தியா, நீ பார்த்தியா, இதுதான், இது ஈகோ தான். இந்த பார்வையினுடைய கோணம் ஈகோனால தான் வர ஆரம்பிக்குது. ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஈகோ பெரிய வெயிட், அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கிறது கஷ்டம். இதுக்கு பாடம் சொல்லி தந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க தனி அனுபவப்பட்டு மாற வேண்டியது தான். பாடம் சொல்லித்தரலாம், நல்லொழுக்க பாடங்கள் நம்ம நிறைய இருக்குது. ஸ்கூல்லேயே பார்த்தோம்னா மாரல் சயின்ஸ் எல்லாம் இருக்குது. நான் படிக்கும்போது இருந்தது, இன்றைக்கி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ இது உள்ளே வாங்கிக்கணும். அண்டு வாங்கின குழந்தையினுடைய வீடு எப்படி இருக்குங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா பெற்றோரை பார்த்து தான் பிள்ளை வளரும். பிறகு ஆசானுடைய இது இருக்குது. சமுதாயமே மோசமாக இருக்குன்னா ஒருத்தனை திருத்தணும்னு முற்படுறது அது விழலுக்கரைத்த நீர் போலாது. இப்படி நீங்கள் பார்த்துறீங்களா பிரதர்? என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோயில்களோட இது வந்து அதிகம், ஆன்மீகம் அது மாதிரி சார்ந்து ஈர்க்கப்படுவர்கள் அதிகம். இந்த இடங்கள்லையே ஏன் இப்படி போச்சு அப்படின்றத சிந்திச்சது உண்டா? இருக்குது சாம். அதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக்கலாக நிறைய இது இருக்குது. அதாவது நான் என்னை முன்ன கொண்டு வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் செய்த ஒரு காரியத்தினால ஒரு சமுதாயமே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சதுன்னா இன்சென்ஸ் இன்றைக்கி உயிரோடு இல்லாமல் இல்லை, அது அந்த மென்டல் பிளாக் பற்றி முன்னாடி பேசணுமே, அந்த மாதிரி ஹெவி பிளாக்கேஜஸ் அவங்ககிட்ட கொண்டு வந்து விதைக்கவே பட்டுருச்சு. அப்படியே இது ஒரு சிலருனுடைய சுயநலத்தினால, என்னைக்கோ பண்ணின ஒரு சுயநலத்தினால வழி வழியாக வந்து அப்படியே ஆணிவேரே வந்து அருந்து ஓரளவுக்கு மாறிப்போச்சு. இது வந்து எப்படின்னா, யாராவது ஒரு நல்ல ஒரு புரிதலோடு ஒருத்தங்க வந்து அவங்க சொல்லி திருத்தி அதை மக்கள் கேட்டு மாறி காலம் பிடிக்கும். மாறாதுன்னு எதுவுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கிழிஞ்ச வேண்டு போட்டால் அவன் பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அவன் ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அது ஃபேஷன். ஸோ மாறும்னா மாறும், மாறாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. பட் அந்தளவுக்கு வாய்ஸ் உள்ள ஒருத்தராக இருக்கும். இப்போது நம்மளே இவ்வளோ பேசுகிறோம் இல்லையா? நீ சொல்கிற இல்லை ஏதோ எனர்ஜி எங்கே என்னை அதை ஃபீல் பண்ண வச்சு காமின்னு பார்க்கலான்னா நம்ம என்ன சொல்ல முடியும் நம்மளால்? இங்கே பாரியா, இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணினேன், இந்த நீ பண்ணினேன்னா உனக்கு தெரியும்னு சொல்லலாம். அதை ரிசீவிங் எல்லாம் அவனுக்கு பொறுமை இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை கேட்குறக்கு அவன் ரெடியாக இருக்கணும். இதே நல்ல ஒரு ஞானியாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், தொடணும்னு கூட அவசியம் முடியாது. இந்த இருந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு அந்த ஃபீலை கொடுக்க முடியும். கொடுத்துட்டோம்னா அவன் திருந்திடுவான் இல்லையா? ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா ஏற்றுக்கொள்ளிடுவான், இல்லைன்னா என்னமோ பண்ணுற அப்படின்ட்டு விலகி போயிடுவான். ஆனால் அவன் மனசில் ஒரு மாறுதல்ங்கிறது ஒன்று விதைக்கப்பட்டுரும். இந்த இடத்துல நல்லது சொல்கிறவங்க இன்றைக்கி எல்லாருமே தோற்றவங்க தான். ஏன்னா நல்லது சொல்கிறவங்கனால அந்த நல்லது படி வாழ தெரியறதும் இல்லை, வாழ முடியறதும் இல்லை, சொன்ன எல்லாத்தையும் நிரூபித்து காட்டவும் முடியறதும் இல்லை. நிரூபிக்க முடியறது இல்லைங்கிறதுக்காக அது இல்லைன்னு இல்லை, எனக்கு திறன் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நிறைய பேர் குருமார்கள்னு சொல்லிக்கிறவங்க இதையவே ஒத்துக்கிறது இல்லை. என் திறன் இவ்வளோதாங்கிறதே ஒத்துக்கிறது இல்லை. வாய்க்கு வாய் பேசிகிட்டே தான் இருக்கிறோமே தவிர ஒருத்தர் நிரூபிச்சு காமின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. உண்மைதான்.
நான் நிரூபிக்க போகணுன்னு எனக்கு அவசியமும் கிடையாது. ஆனால் எல்லா இடத்துலையுமே அப்படி வந்து புறந்தள்ளிகிட்டே போக முடியாது. ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரத்தில் அது நிரூபித்து காட்டணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அப்படி அந்த திறத்தை வளர்த்துக்கிட்டவங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுதா, ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துதா, போடு ஒரு கடையை போடு, அதுக்கு ஒரு பேரை வையே போடு, ஒரு மாதம் ஒரு 5000 போடு, 10,000 போடு. காசுக்கு அப்படி தான் மாறி போச்சு இல்லையா? எல்லாமே அப்படி மாறின காசுக்குன்னு இல்லை, பாப்புலாரிட்டி. அப்போ என்ன ஆகுதுன்னா அதனுடைய நிலை காண முடியாததுனால, ப்ரூவ் பண்ண முடியாததுனால அது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அது ஒரு கொச்சைப்படுத்த ஒரு இதாக மாறி போச்சு. இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுதான் சொல்கிறேன். இப்போது இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போது திருஞான சம்பந்தர் வரலாறு எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு பையன். ஆனால் அந்த குல சம்பிரதாயப்படி தான் அவர் இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. அவர் பாட்டுக்கு எல்லாருமே சமம்னு சொல்லி அது பிறக்கும் பொழுதே ஞான குழந்தையாகவே பிறந்தது. அதனால இந்த வேறுபாடெல்லாம் உங்களுக்கு இல்லை. இருந்தாலும் 7 வயசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உபநயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூணூல் கல்யாணம் அவங்களுக்கு பண்ணினாங்க. இப்போ ஏன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதனால் ஒரு பயனும் இல்லையே அப்படிங்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒருத்தனாக இருக்க, ஒரு குலத்தில் பிறந்திருக்க, நீ ஞானம் அடைஞ்சிட்டே, உனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு இருக்குது. ஆனால் உன்போல் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி வழிமுறைகள் தேவைப்படுது. நீயே பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் பின்னாடி வரவன் என்ன சொல்லுவான், அவரே பண்ணிக்கல நான் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு போயிடுவான். அப்போ இது ஒரு வழக்கு அருந்ததாக போயிடும். அதனால நீ வேண்டான்னு சொல்லாது, உனக்கு பிடிக்கல பரவாயில்ல விட்டுரு, பெற்றோருடைய எங்களுடைய விருப்பம், அதற்காக நீ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி தான் அந்த உபநயனம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஞான குழந்தைக்கு காதில் போய் இவங்க ஞான உபதேசம் 4 வேதம் கொடுத்தோம் அப்படின்னாங்களா, என்ன மந்திரம் சொன்னாங்கன்னு தெரியல, 4 வேதம் கொடுத்தோம், அதுவே வேதத்தினுடைய பொருளாக நிற்கிற குழந்தைகிட்ட போய் 4 வேதம் கொடுத்தோம்னு சொன்னாங்களாம். திருஞான சம்பந்தர் எல்லாத்தையும் பொறுமையாக பேசாமல் இருந்து அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு 4 வேதம் பெற்றுக்கிட்டியா, பெற்றுட்டேன் அப்படின்னாராமா. சரி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்சுதான், முடிஞ்சுது. இப்போ கேள்வி கேட்டாராம், இப்போ இது எதுக்கு பண்ணினேன் அப்படின்னு கேட்டாராம். விட தெரியல. இப்போ அதை பண்ணுறவங்க யார், பெரிய குருமார்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ நீ ஏன் இதெல்லாம் பண்ணின அப்படின்னு கேட்டார, விடை தெரியல. அவங்க கொடுத்த விடை என்னென்னா, என்ன ஆசான்னு சொன்னார், நான் செஞ்சேன், அவ்வளோதான். எனக்கு விடை தெரியாது உண்மையாலுமே. என் குரு எனக்கு இப்படி தான்ப்பா சொல்லி கொடுத்தார், நான் அதை செஞ்சேன், எனக்கு விடை தெரியலைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எனக்கு வந்து இதை சொல்லி கொடுங்க, எனக்கே இந்த சந்தேகம் இருக்குது இவ்வளோ நாளாக, நீங்கள் சொல்லுங்கள். அந்த இடத்துல திருஞான சம்பந்தர் அதற்குண்டான விளக்கத்தை கொடுக்குறார். இந்த பழக்கம் ஏன் வந்தது, இதற்குண்டான அர்த்தம் என்ன, இதனால் எப்படி நீ வந்து இறையை அடைய முடியுங்கிற அந்த விளக்கத்தை கொடுக்குறார். இது வந்து சேக்கிழார் புராணத்தில் நம்ம வந்து படிக்கலாம், சரிங்களா. சேக்கிழார் பெருமான் அதை வந்து விரிவாக சொல்லலை. பட் இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறத மட்டும், அந்த குருமார்கள் எல்லாம் வந்து இத்தனை காலம் எனக்கு இருந்த சந்தேகமெல்லாம் தீர்ந்தது, அதற்கு நீயே வந்து காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய அடிதொழிந்து வணங்கியதாக சேக்கிழார் புராணத்தில் இருக்குது, சரிங்க. அவங்க என்ன பேசுனாங்கங்கிறதெல்லாம் அவர் எழுதலை. பட் இந்த நிகழ்வு இருக்குது. இப்போ இதுதான் முக்கியம்னு நான் சொல்கிறேன். இப்போ பழக்கம் பிரச்சனை இல்லை, இந்த பழக்கம் ஏன் வந்ததுங்கிறது தெரியல தான் பிரச்சனை. இதை தெளிவாக ஒரு நற்குரு அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து சொல்லிட்டாருன்னா போதும். இப்போ சொல்லும் பொழுது ஒரு சிலதை காட்டு அப்படிம்பாங்க. இப்போ எத்தனை ஞானியர்கள்கிட்ட வந்து கடவுளை காட்டுன்னு கேட்டாங்க இல்லையா, அருணகிரிநாதர்கிட்ட அரசர் கேட்கலையா, அருணகிரிநாதர் காட்டினாரே இல்லையா, முருகன் வந்தார், தூணை உடச்சிட்டு முருகன் வந்தார், நம்ம புராணத்தில் படிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அருணகிரிநாதர் அதை பண்ணி காட்டியிருக்கார். இதுபோல் நிறைய அபிராமி பட்டர் அமாவாசையை பௌர்ணமின்னாரு, ஆனால் இன்றைக்கி ராத்திரி பௌர்ணமி வந்துதா, அப்போ இது ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, தெளிந்த ஞானியர்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க ஆல்ரெடி அந்த ஒரு பார்டர் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. இன்னும் அந்த இடத்த கிராஸ் பண்ணாதவர்களுக்கு ஒரு சிலருக்கு அந்த ப்ரூஃப் தேவைப்படுது. இட்ஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட். இன்றைக்கி இப்படி இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து அதை பண்ண முடியறதில்ல. வெறும் வாய்ச்சவடால் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கே தவிர நிரூபித்து காட்ட முடியறதில்ல ஒரு சில இடங்களில். அதனால இன்றைக்கி அது ஒரு கேளிக்கு உண்டான ஒரு இடமாகவும், பொது 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலுமே அது பொதுவாக இல்லாமல் ஒரு இடத்துல போய் அப்படி தேங்கி நிற்கிறதுக்கு உண்டான ஒரு இடமாவே அப்படி மாறிப்போச்சு. நான் அதை இப்படி கூட பார்த்தேன், என்னென்னா இவரே கொஞ்சம் அமைதியாக இருந்து பக்குவப்பட்டார்னா இவருக்கே சில புரிதல்கள் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜை வந்து ஒரு வேளை வந்து வர்றதுக்காக வேண்டியே சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. மேபி அந்த கரெக்ட் டைம் வர வரையும் இவரை போட்டு ஒரு கரெக்டு. இப்போது ஒரு ஞானி வந்து அருணகிரிநாதர் வந்து முருகரை காட்டினாருன்னா அவர் எல்லா நேரத்துலையும் அந்த வேலையை செய்யலை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் எல்லா நேரத்துலையுமே அந்த வேலை அப்படிங்கிறத அவர் செய்யலை. அதற்குன்னு உண்டான ஒரு சூழல் நடக்கும் பொழுது தான் அந்த ஒரு காரியம். ஏன்னா அரசர் வந்தார், மக்கள் கூடியிருக்கு,
அந்த அருணகிரிநாதருக்கு வந்து அந்த சக்தி இல்லை, அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய அவர் சொல்லுக்கு மரியாதை இருக்குது. இப்போ இந்த இடத்துல அவர் அசிங்கப்படுத்தணும், இவர் அசிங்கப்படுத்தினா நம்ம வந்து பெரிய ஆளாயிருவோம்னு ஒரு காரியம் பண்ணுறான். இப்போது அருணகிரிநாதர் அந்த இடத்துல அசிங்கப்பட்டாருன்னு சொன்னால் மொத்த ஜனக்கூட்டமும் அந்த அரசர் முதல் கொண்டு இவர் சொன்னது பொய் அப்படின்னும் இவர் சொன்ன நற்செய்திகள் எல்லாமே பொய் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை உண்டு. பெரிய சமுதாயத்துக்கே அது ஒரு மோசமான ஒரு தாக்கமாக போயிடும். இந்த இடத்துல ஒரு ஞானியினுடைய கடமை என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல நிறுவனம் கொடுக்க வேண்டிய ஒரு கடன் ஆயிடும். அவருக்கு அது அவசியம் இல்லை, ஆனால் அவர் எதை நினைக்கிறாரு, இந்த சமுதாய நலனுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு அற்புதம் அந்த இடத்துல நடக்குது. இதே சராசரியே போய் யாராவது கேட்டாங்கன்னா அவர் பண்ணி கொடுப்பாரா? இந்த வழி தான், இதான் வழி, நானே இப்படி தான் பார்த்தேன், பண்ணும்பர். அப்போது எந்த இடத்துல அவர்கள் அந்த செயலை செய்கிறார்கள்ங்கிற ஒரு இது இருக்குது. அது ஒரு இக்கட்டு, அந்த இடத்துல நீ செஞ்சே ஆகணுங்கிற அந்த நேரத்தில் தான் அது வருது. அதுவும் எதுக்கு? சமுதாய நோக்குக்காக. மித்த எல்லா நேரத்துலையும் அவங்க அந்த பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரே இதுதான் வழி, செஞ்சா செஞ்சனே யாருக்கு புண்ணியம்? நீ ஞானி அணிஞ்சனே எனக்காக சோறு போட போகிற வந்து உனக்கு தான் புண்ணியம். வழி சொல்கிறேன், செஞ்சுட்டு போன்றுவாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போ சிம்பிளாக என்னன்னா, நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத முதல்ல அதுக்கான அர்த்தங்கள் தெளிவாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு அறிஞ்சு சொல்கிற அளவுக்கு அந்த குருமார்களுக்கு ஒரு ஆமாம் இருக்கும். எனக்கு புரிஞ்சாதானே நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னால், நான் சும்மா புத்தகம் படித்தேன் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நான் மாட்டிடுவேன். ஏன்னா என்னுடைய கண்ணோட்டத்தில் வந்து நான் சொல்கிறத கேட்குறவங்களோ அந்த வீடியோ பார்க்குறவங்களோ வந்து ஒரு முட்டாளுங்கிற கண்ணோட்டத்தில் இருக்கவே கூடாது. நமக்கு நான் நிறையா அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அதற்கு இப்படி இருக்கலாம்ல, இப்படி இருக்கலாம்ல, இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லியும் கூட மாற்று கருத்து சொல்கிறவங்க எல்லாமே உண்டு. அப்போ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தானே சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்கள நான் வந்து எந்த நேரத்துலையுமே நான் வந்து ஒரு குறைவா இது பண்ண. அப்போ நான் ஒன்று படிக்கிறேன்னா படித்ததை வந்து நான் எனக்கே ஃபஸ்ட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும்னு, அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்ச பிறகு தான் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் கன்வே பண்ணணும். அதுதான் சரியான ஒரு முறையாக இருக்கும். அப்படி இல்லாமல் ரேண்டமாக நான் வீடியோ போடுறேங்கிறக்காக பேசிட்டு போனேன்னா சரியான மாட்டிடுவேன். இப்போ போகிற 7000 பார்த்தோம்னா நிறைய சித்துக்கள் இருக்கும். அது என்னால் முடியாதுப்பா. நான் அதிலேயே சொல்லிடுவேன், இங்கே பாருங்க இதில் இப்படி இருக்குது, என்னால் முடியாது. ஒரு ஆர்வத்திற்காக நிறைய என்ன பெரியவர்களுடைய நூட்கள் பார்க்கும் பொழுதே உபதேசம் கொடுத்துட்டே வருவாங்க. எவ்வளோ நேரம் தான் அவனும் உபதேசம் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒரு நடுவில் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லேன். அந்த ஸ்டோரி சொல்லும் பொழுது அதிலிருந்து ஒரு ஞான உபதேசம் இருக்குது. பட் ஒரு மென்டல் ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம சேனல் பூரா உபதேசமாக பார்த்துக்கிட்டு இருந்தால் போர் அடிக்க எத்தனை நேரத்தை பார்க்குறது. அப்போ கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம் சொல்லும்போது ஆர்வமாக இருக்கும். பொய் ஒன்றும் கிடையாது, பட் எனக்கு செய்ய தெரியாது. ஸோ அதனால அது அப்படி சொல்லும்பொழுது அது ஒரு இதாக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் போடுறமே தவிர மித்தபடி ஒரு சில விஷயங்கள் நான் உணராமல் எதுவும் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கேட்குறது உண்டு, என்னங்க அது நீங்கள் இறைத்தன்மையை பார்த்தேன். இறைத்தன்மையை பார்த்தேன்னா நான் ஏன் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க போகிறேன்? இல்லை, சத்தியமாக நான் பார்க்கல. அது என்னன்னு அந்த போகும்போது போகிற பாதையில் ஏற்படக்கூடிய சுவை நமக்கு தெரியுது. ஸோ ஓகே, ஸோ இவங்க சொல்கிறாங்க, சொல்லும்பொழுது அதில் பயணிக்கும் போது அதற்கு உண்டான சுவை இருக்குது. அப்படிங்கும்பொழுது அப்போ இன்னும் போக இந்த சுவை அதிகமாகும். பட் அட்லீஸ்ட் அந்த போகிற பாதையில் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இன்னொன்று, எனக்கு இது வருமானமும் வருது. இல்லை, 2 வகையில் எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. 3வது அட்வான்டேஜ், இதுக்காகன்னு நான் படிக்க போகும்போது என்னுடைய அறிவு வளருது பாருங்க, இதுதான் எனக்கு கோல்டன் அட்வான்டேஜ் எனக்கு. ஸோ அதனால இதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய சித்தர்கள் வீடியோஸ் தான் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டாக பண்ணி வச்சுருப்பீங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக ஒரு சித்தரோட ப்ளேலிஸ்ட் எடுத்து ஒன்று ஒன்றா அப்படி பார்த்துட்டே வருவேன். ஸோ இப்போது ரீசெண்டாக இருக்க விஷயங்கள், இப்போ சித்தர்களாலே பழைய ஆட்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் வாழ்ந்த சித்தர்கள் யாராவது நீங்கள் பார்த்தது விட்டா அந்த மாதிரி? இப்போல்லாம் அப்படியெல்லாம் யாரும் இல்லை சார். பேர் வேணால் வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் யாரும் கிடையாது சார். அதாவது சித்தத்தை அறிந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு சொல்லி, சித்தம் அப்படின்னு சொன்னால் உடல் அப்படிம்பாங்க. உண்மைதான், உடல் அவர்களுக்கு வந்து அக்குவராணி வர உடலை தெரியும். ஆனால் சித்து அப்படின்னு சொன்னால் அனைத்துன்னு அர்த்தம். அனைத்தும் அறிந்தவர்கள் சித்தர்கள்னு இன்றைக்கி யாரை போய் எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்கிறது? பேருக்கு பின்னாடி சித்தர்னு பேர் வேணால் போட்டுக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர மற்றபடி அவர்களெல்லாம் இங்கே சராசரியாக சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு செக்லூடு பிளேசஸில் இருப்பாங்க, தனியாக அவங்க இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அப்படி இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக வருவாங்க. நமக்கு புண்ணியம் வாய்க்க பெற்றால் அப்படிப்பட்ட ஒருத்தர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் சித்தர்னு முதல்ல உங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள தெரியணுமே. அவர் ஏதோ ஒரு பிச்சைக்காரனாட்டு சுற்றிட்டு இருப்பார்,
4 பேர் பார்க்குற மாதிரி இந்த ஆளும் ஒருத்தன் நம்ம கடந்து போயிட்டோம்னாலும் அவுட்டா. ஸோ அவங்க ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக உள்ளே வருவாங்க. அப்போது யார் கண்ணுக்கு படணும், யார் வந்து இவங்களால ஆட்கொள்ளப்படுவான்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் அங்கே வருவாங்க. அவங்க அந்த ஒரு தனி மனிதனை தவிர மற்ற யாருக்குமே அவங்க ஒரு ஞானின்னு தெரியாது. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அந்த கொடுப்பனை இல்லைப்பா, அப்படி தான் நான் சொல்லிக்கணும். நான் எனக்கு இல்லைங்கிறனால இன்னொருத்தவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது, அது தப்பு. எனக்கு இது நாள் வரைக்கும் அந்த ஒரு கொடுப்பனை அப்படிங்கிறது எனக்கு இல்லை. மித்தபடி சும்மா வீடியோவில் சுற்றிட்டு இருக்கிற அதெல்லாம் சும்மா அது பேர் தான். இல்லை அது புரிஞ்சுது சொல்கிறேன். சும்மா இப்போ ரீசெண்டாக பார்த்தது அப்படியெல்லாம் யாருமே இல்லை சார். எனக்கு இது வரைக்கும் அந்த ஒரு கொடுப்பனை இல்லை. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த உலகத்துக்கு டாட்டா பாயிண்ட் பின்னாடியே ஓடிடுறேன். அப்படியா? போதுண்டா நீங்களும் உங்கள் புகைச்சோருட்டு கிளம்பி. அப்போ உங்களே நம்பி இருக்க மக்கள்ன்ற மாதிரி சார். நான் இன்னைக்கு ஒரு அறகுறை நான் அவர் பின்னாடி போகும்பொழுது நான் தெளிந்த ஒரு முழுதும் என்னங்கிறது நான் இன்னைக்கு செய்கிறத விட அங்கே போய் என்னென்னு உண்மையை தெரிஞ்சிட்டேன்னா தான் என்னால் இன்னும் பெட்டராக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு பெரிய வியூவில் தான் நான் பார்க்கணுமே தவிர குறுகிய ஒரு இதில் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் என்னால் உதவி கிடையாது, என்னால் அடுத்தவங்களுக்கும் உதவி கிடையாது. உண்மைதான். ஒரு அறகுறையை தான் வளர்க்கும் இல்லையா? அப்போ ஒரு தெளிந்த ஒரு நிலைக்கு போகும்பொழுது தான் அடுத்தவங்களையும் தெளிவாக்க முடியும். இப்போ நான் கேள்வி கேட்குறாங்க, கேள்வி கேட்டதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியுதுன்னா அறிவிற்கு பதில் சொல்லலாம், பேச்சினுடைய நயத்தினால என்ன வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனால் அது ஞானம் கிடையாது. அறிவிற்கு புத்திசாலியா அறிவாளியா சொல்லிக்கலாம். ஒரு விஷயம் பேசுகிறேன்னா அது வரைக்கும் சொல்லிக்கலாம். இது சொல்கிறதெல்லாம் நீ உணர்ந்தியான்னு கேட்டால் இல்லையே. உணர்தல் அப்படிங்கிறது பூரணத்தன்மத்தை உணர்ந்த இல்லையே. ஸோ அப்போ நான் ஒரு நிறை குடம் தழும்பாது, காளி குடமும் தழும்பாது. இப்போ நம்ம காளி குடமாக தான் இருக்கோம். இப்போ நான் இன்னொரு நிறை குடத்தை எப்படி உண்டு பண்ண முடியும்? ஸோ அதனால் அப்படி ஒருத்தர் வந்தார்னா அவர் பின்னாடி போகிறது தான் சரி. அந்த இடத்துல எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொந்த பந்தம் பொண்டாட்டி உள்ளெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஆன் அ ப்ராடர் வியூ ஒரு பெரிய சமுதாயமே நல்லாயிருக்கும் இல்லையா? நம்ம அதுதான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் வருவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன வருது. ஏன்னா ஒன்றை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அதுக்கான கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கேன், அப்பப்போ வந்து பார்த்துட்டு. இது இவர் இருக்கார் இல்லையா, இந்த பிரவீன் மோகன் ஒரு வீடியோ போடுவார்ல, இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் நிறையா. ஆமாம், அந்த நார்த் இந்தியன் சேனலில் வருவார். ஒரு பீர் பைசெப்ஸ்னு அந்த சேனலில் இவர் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி சித்த நிலை அடைந்த சித்தர்கள் உண்டு அப்படின்னும், குகைகளில் அவர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னும் இவர் போய் பார்த்ததாகவும் அனுபவம் பெற்றதாகவும் சொன்னார். அப்போ அந்த பையன் பீர் பைசெப்ஸு அவர் கேட்பார், ரன்வீர் அல்லாபாதியான்னு ஒரு பேர், எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஏன்னா சொன்னால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ அதனால் இல்லை, நான் அவங்களுடைய நிம்மதி கெடுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. அவங்க என்னை அவங்க கூட இருக்க சொன்னாங்க, ஆனால் எனக்கு இந்த உலகத்தின் மேலே நிறைய பிடிப்புகள் இருக்குது, அதனால நான் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் தெரிய வந்தது. ஓகே, ஸோ அவருக்கு ஒரு கொடுப்பனை இருந்திருக்கு பாருங்களேன், தெரியிருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி தான் வச்சுக்கங்களேன். செஷனோட எண்டுக்கு வந்தோம் பிரதர். லாஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா? சந்தோஷமாக இருங்க, சந்தோஷம், பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தின்ற. அடுத்தவங்க குடிக்க எடுக்காமல் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நிதின் சாரோட வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட ஷேர் பண்ணாங்க. எப்படிலாம் வந்து அவங்க இனிஷியல் பேசிக்லேருந்து எப்படி வந்தாங்க அப்படின்றது. நான் பார்த்த விஷயம் என்னென்னா, அவர் எல்லா டைம்லையும் உண்மையாக சொன்னார். இப்போ எனக்கு பண கஷ்டம் இருக்குது, ஆனால் ஆமாம் பண கஷ்டம் இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்டு நான் இந்த தருணத்தில் நான் இப்படிலாம் யோசித்தேன், ஈகோயிஸ்டிக்காக இருந்தேன் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே மாட்டோம் வெளியே, ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இதை போய் இது இப்படி வெளியே சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி. அண்டு எல்லா டைம்லேயும் நீங்கள் வந்து அதை கரெக்டாக உங்களோட என்ன நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ, நீங்கள் என்ன அனுபவிச்சிங்களோ எக்ஸ்பீரியன்ஸை அதை கரெக்டாக நீங்கள் ட்ரூவாக வெளிப்படுத்துறது வந்து எனக்கும் ஒரு விஷயம் வந்து கிடச்சிது. என்னென்னா, ஓகே என்னதான் இருந்தால் அதை ட்ரூவாக சொல்லிட்டு போயிடுவோம். கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம கூட அந்த கஷ்டப்பட்ட விஷயங்கள மறைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது கூட நமக்கு இன்னொருத்தருக்கு வந்து அமையும் இல்லையா? அது வந்து எனக்கு ஒரு விஷயமா கிடைச்சிது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் கூப்பிட்டு நான் பேசினதையும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப. அண்ட் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? 1 இயர் முன்னாடி.
அப்போது எனக்கு ஒரு ஆசை இருந்தது என்னென்னா, அதாவது அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்குலாம் முன்னாடி, அந்த வேலைக்கு வரத்துக்கே முன்னாடி கூப்பிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றது நான் அப்போ போட்ட ஒரு ஒரு சீடு அது அப்போது அந்த டைமில் வந்து அப்போ நான் கேமராமேனாக இருந்ததுனால என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியல. ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் அங்கே வந்து கேமராமேனாக இருந்தீங்க. ஆமாம் ஆமாம். அதனால் இப்போ நடந்திருக்கிறது. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து நிறைய வீடியோ பதிவுகள் இருக்குது. ஸோ ஆன்மீகம் பற்றியும், இயற்கை வாழ்வியல் பற்றியும், அப்புறம் இயற்கை மருத்துவங்கள் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து ப்ளேலிஸ்ட் வரையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள். உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ அந்த டாப்பிக்கில் போய் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இயற்கை மருத்துவம், வாழ்வியல், ஆன்மீகம் இதை மூணு தான் முக்கியமாக எடுத்து நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இதில் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், ஸோ அதை படிக்கும் போதும் இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணும் போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வந்து இந்த வீடியோவாக பதிவு செஞ்சு நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த துறைகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குனாலோ அல்லது சிகிச்சை இல்லை வகுப்பு சம்மந்தமாக ஏதாவது விவரம் தெரியுன்னா கூட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விவரங்களை தெரிவிங்க. அதுக்கேற்ற விடையை வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருவோம். அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு 2 விஷயம். ஸோ எங்களுக்கு ஒன்று, இந்த விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை எங்களுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்காக எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுங்க. ஒரு ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த கருத்துக்கள், இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறும்போது தான் இந்த உலகம் மாறும். அப்போ தான் இந்த உலகத்தில் ஹெவன் ஆன் எர்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படின்ற ஒரு மிஷனில் தான் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சது அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.